இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ப்ராப்ளத்தை தான் பார்க்க போறோம். இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியல, டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் அப்படின்னு வருது, என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இவரோட ப்ராப்ளத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பத்தி பார்க்கலாம். இவரோட யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட யூஏஎன்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் அவங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஒரு மெயின் ரீசனால தான் இவருக்கு வந்து யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியல. சோ இத வந்து ரெண்டு விதத்துல நீங்க சரி பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட யூஏஎன்ல இருக்கிற மாதிரி உங்களோட ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சோ இது வந்து உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ஆதார் கார்டுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான் கரெக்ட், என்னோட யூஏஎன்ல தான் தப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, உங்களோட யூஏஎன்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணுங்க. இதை கரெக்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து எந்த ஒரு வழியுமே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மேனுவலா வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணுங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்ல போயிட்டு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல என்ன மிஸ்டேக் இருக்குதோ அதை வந்து சரி பண்ணி கரெக்டா அதுல வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டை வந்து கலர் பிரிண்ட் அவுட்லயே எடுத்து அதை வந்து அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு உங்களோட கம்பெனில போயிட்டு சீல் அண்ட் சைன் வாங்கி அதை வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் எதுவும் அந்த பிஎஃப் ஆஃபீஸ்ல கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபார்வர்டு வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஆஃபீஸில் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து டைம் எடுக்கும். ஸோ அவங்க வந்துட்டு என்னைக்கு வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்களோ தெரியாது. இல்லை சில நேரம் வந்துட்டு சில ஆஃபீஸில் வந்து ப்ராப்பராக கொடுக்காம தூக்கி தூர போட்டுருவாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா உங்களோட கம்பெனியில் நீங்களே மேனுவலாக போய் சீல் அண்ட் சைன் வாங்கி அதை பிஎஃப் ஆஃபீஸில் கொண்டு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மறுபடியும் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அப்டேட்டட் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 100% உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகும். சேம் டைம் உங்களுக்கு நேம்லேயும் மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னா அந்த ஒரே ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் நேமு டேட் ஆஃப் பர்த் ரெண்டையுமே கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து அப்டேட்டட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபாதர்ஸ் நேம் தப்பாக இருக்குன்னா உங்களோட ஃபாதர்ஸோட ஆதார் கார்டையும் நீங்கள் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகும்.